வரும் தேர்தலில் மதிமுக கண்டிப்பாக தனிச்சின்னத்தில் போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மேலும் கட்சியின் அங்கீகாரத்துக்காக கூடுதல் இடங்களை கேட்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை வணக்கம் அரசியலர் பகுதியில் பார்க்கலாம். மரத்தடியில் நின்னா இலைகள் சலசலசலன்னு இருக்கு. தனிச்சின்னத்தில் நிற்போம். தொண்டர்களுக்கு மனசுல ஆசைகள் இருக்கும். திமுகவோட தேமுதிக கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க சார்? மிகுந்த மகிழ்ச்சி. இந்துத்துவ சக்திகளை விடக்கூடாது. முதல் முறையா திமுகவோட தேமுதிக கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க சார்? மிகுந்த மகிழ்ச்சி. அவங்க சேர்ந்ததை பற்றி நான் வரவேற்கிறேன். திமுக கூட்டணியில சலசலப்பு இருக்கு அப்படின்லாம் எதிர்கட்சிகள் இபிஎஸ் எல்லாம் தொடர்ந்து பரப்புரைகள்ல பேசிட்டு இருக்காங்க. அது காரணமா காங்கிரஸ் தான் அவங்க லீட் பண்ணி சொல்றாங்க. இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? மரத்தடியில் நின்னா இலைகள் சலசலசலன்னு இருக்கு. அப்படி ஒரு சலசலப்பு வரும். கூட்டணியில எந்த சலசலப்பும் கிடையாது. கடந்த முறை மதிமுக உதயசூரியன் சின்னங்கள்ல ஒரு நின்னீங்க. இந்த முறை என்ன மாதிரியான முடிவு? தீப்பெட்டி சின்னம் தனி சின்னத்தில் திருச்சியில் போட்டியிட்டு மறுமலர்ச்சி திமுக 3.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு. திடீர்னு அறிமுகப்படுத்தப்பட்ட சின்னம் 10 நாளைக்குள்ள மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடிஞ்சதே. அது எங்களால முடியும். தனி சின்னத்தில் நிற்போம். மாநிலங்களவை சீட் பத்தி தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்தா அவங்களுக்கு ஒரு சீட்டு, அவங்களுக்கு ஒரு சீட்டுன்னு பேசிட்டு இருக்காங்க. உங்களுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? நீங்க எல்லாத்தையும் நான் திறந்துட்டேன் அப்படின்ற ரீதியில பேசுறீங்க. என்ன நினைப்பு சார் இருக்கு? தொண்டர்களுக்கு மனசுல ஆசைகள் இருக்கும். ஆனா அதுக்காக அறிக்கைகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மண்ணுக்குள்ள இந்த இந்துத்துவ சக்திகளை விடக்கூடாதுங்கிறதுல முழு பலத்தோடு நாங்க போராடுவோம்.